இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பிற்பகுதி. தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளை துரிதப்படுத்துவார். இதை செய், சீக்கிரமா போ, இதை காலதாமதப்படுத்தாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை உணர்த்தும் பொழுது, புஷ்அப் பண்ணும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? ஒத்து அவருடைய வழிநடத்தும்படி நம்ம என்ன பண்ணணும்? போக நம்ம தீர்மானிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, எலியா என்கிற தேவ மனுஷன் சோர்ந்து போய் சூறை செடியின் அடியில் படுத்து கிடந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு அப்பத்தி இறைச்சியை கொடுத்து தண்ணீரை கொடுத்து சாப்பிட வச்சு, நீ போ அப்படின்னு புஷ் பண்ணுறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போய் என்ன பண்ணணும்? எகுவ ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், ஆசகல ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எலிசாவும் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் உனக்கு இருக்கு. நீ இப்படி சோர்ந்து போய் கிடக்காத, சூறைச்செடி நடியில் படுத்து கிடக்காத, நீ எலும்புன்னு சொல்லி என்ன பண்றார்? உற்சாகப்படுத்துகிறார். நம்மை கூட இந்த காலை வேளையில துரிதப்படுத்துகிறார். நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமா? இருக்கிற இடத்துல அமைதியா உட்கார்ந்து எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி சலித்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை புஷ்அப் பண்ணும் பொழுது, அவருடைய ஆவியானவர் நம்மை எழுப்பும் பொழுது நம்மனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பவுல் சொன்னது போல ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது நம்ம உற்சாகமாக எழுமணும். இங்க ஆண்டவர் சீஷர்களை துரிதப்படுத்தினார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் உங்களை துரிதப்படுத்துகிறார். நீங்கள் எதையாகலும் அவருக்காக செய்ய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் உங்களை சேர்த்து உங்களை கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். God bless you.